அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்து அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி உரையாற்றினார். அந்த உரையில் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டில் 56% அளவிற்கு போக்சோ வழக்குகள் அதிகரித்திருப்பதாக அவர் அந்த உரையில் கூறியிருக்கிறார். நமது சகோதரிகளும் மகள்களும் தங்களின் வீட்டை விட்டு வெளியே வர அச்சப்படுவதாகவும் ஆளுநர் தனது சுதந்திர தின உரையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக இது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் நமது சகோதரிகளும் மகள்களும் தங்களின் வீடுகளை விட்டு வெளியே வர அச்சப்படுகின்றனர் என்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தனது சுதந்திர தின உரையில் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஜெயலானி. இப்ப RN ரவி அவர்கள் ஒரு சுதந்திர தின உரையில தமிழகத்துல பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இன்னும் என்னென்ன விஷயங்கள் அந்த உரையில குறிப்பிட்டிருக்கிறார்? தமிழக ஆளுநர் RN ரவி 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் தொடர்பாக ஆட்சி உரை தொடர்பான செய்திக்குறிப்பு என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. அதில் பல்வேறு முக்கிய கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்திக் கொள்வதாக உரையை தொடங்கியிருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி தொடர்ச்சியாக பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நமது நாட்டில் 30 கோடிக்கும் அதிகமான சகோதர சகோதரிகள் வறுமையில் மீண்டுள்ளார்கள் என்பதாகவும் இது உலக வரலாற்றிலேயே முன்போல் நடந்திராது என்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பாரதம் வேகமாக வளர்ந்து வருகிறது. மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் உலகின் 4வது பொருளாதார நாடாகவும் மாறியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் 10வது பெரிய பொருளாதார தேசமாக இருந்தோம். ஆனால் தற்போது அவை 4வது இடத்திற்கு முன்னேறி இருப்பதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில்தான் முதல் முறையாக பாரதம் தனது விண்வெளி அளவிலும் பல்வேறு சாதனைகளையும் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீர் பகரகாம் அப்பாவி சுற்றுலா பயணிகள் அவ்விடம் நடந்த மதத்தின் தொடர்பான மத அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடத்தப்பட்ட பாகிஸ்தானின் பயங்கரவாத தாக்குதல் உள்ளிட்டவற்றையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையை தொடங்கி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளை கட்டவிழ்த்து அதன் தாக்கியது தொடர்பான விவரங்களையும் அதனால் இந்தியா தனது வலிமையை நிலைநாட்டியுள்ளது என்பது தொடர்பான விவரங்களையும் அவர் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் முன்பெப்போதும் இல்லாத அளவிற்காக இந்த பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் அவரது அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக நமது தேசம் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க காலத்திலேயே மிக துடிப்பான இளைஞர்களை கொண்டு பெரும் வளர்ச்சியை கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள், விவசாயம், மீனவர்கள், தொழில் முனைவோர்கள், அறிவியல், தொழில்நுட்பம், மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலுமே கல்வி, கலாச்சாரம் என அனைத்து துறைகளிலுமே தொடர்ச்சியாக வளர்ச்சிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். பெண்களின் விடாமுயற்சி தனது இலக்கையும் நம்பிக்கையுடன் ஒரு புதிய பாரதத்தினை படைக்கும் எழுச்சியோடு தொடர்ந்து பயணித்து வருகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் தொடர்ச்சியாக முன்பெப்போதும் இல்லாத வகையிலாக பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் தகவல் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.